மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிகார பகிர்வு என்பதில் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் மேலிட தலைவர்கள் முரணான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை எனில் அதே மொழிகளில் திருப்பி அடிப்போம் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் காங்கிரஸ் குறித்து பேசிய திமுக மாவட்ட செயலாளர் தளபதி மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்காதது வருத்தமளிப்பதாக அவர் பேசியது கூட்டணிக்குள் கலக குரலை எழுப்பியிருக்கிறது. கூட்டணி வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்து தலைவர் பார்த்து முடிவு பண்ணிக்கிறார் அப்படின்னு அசால்ட்டா பேசுறதோ வலிய தருது. நாங்கள் உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்கள், நாங்கள் பழியை சுமந்தவங்க, நாங்கள் நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்கள் பழி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரருங்கிறதுக்கு அர்த்தம் மை எல்டர் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொல்லல. அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான, நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம். காங்கிரஸ்காரனோட பழக்கமே இதுதான். ஆனா நாங்க உயிரே இனியதே மணியே அப்படின்னு எங்கால ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. பார்த்தா எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா அது நம்மால் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சேன். நம்மளுக்கு அப்படி பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன்போ, தம்பினா தம்பிமோ, சகோதரனா சகோதரம். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரை சகோதரர் என்று அழைக்கிறார். அதே தான் நாங்க எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தப்பிச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா, 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? 15ஆம் தேதி. 15 பிளஸ் ஒரு 6 4 இது 20 நாள் ஆயிப்போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல, அதெல்லாம் கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சிக்கணும். நான் திருப்பி எம்பியை நிக்க போறது இல்லையே, நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர எம்பி ஆக போறேன். நான் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகணும்னு. நான் விருதுநகருக்கு வந்தேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டி எல்லாம் அது வேற வார்த்தை நல்லா வந்துடும், அதனால வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர். சாகும் வரை காங்கிரஸ்காரனா தான் சாவேன். அதை மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கவுன்சிலர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்போம். நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக தான் இருக்கான். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தருது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.